ஹாய் வணக்கம். இப்போ நம்ம போன ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கைஸ் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம போன ட்ரிப் வந்து வாடிப்பட்டி வரைக்கும் ஸ்லாக் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வாடிப்பட்டியில் வந்து நம்ம மூவ் பண்ணிப்போம். அதான் வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வந்து ட்ரெயின் லாக் பண்ணோம். திண்டுக்கல் டு திருச்சி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஓகே கேஸ், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது ஒன்றா அப்படியே வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ரயில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். குடகுளத்தில் வந்து வாடிப்பட்டி வந்து போயிட்டு வீடியோ போட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஓகே, பைபாஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் பைபாஸ். வைத்தப்பட்டினா திண்டுக்கல், வைத்தப்பட்டினா திருப்பூர் கோயம்புத்தூர். இப்போ நம்ம வந்து நான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் முடிச்ச மாதிரி வீடியோ வந்து கண்டினியூ ஆகிடுச்சு. மதுரையிலேருந்து வந்து குடகுளம் வந்து அப்படியே வந்து திண்டுக்கல். திண்டுக்கல் வந்து ஒரு ஸ்லாக் திண்டுக்கல் வந்து அதாவது நினைக்கணும் டிராவல் அப்படிங்கிறது அது ரொம்ப அத்தியாவசியம். அதாவது சில பேர் வந்து டிராவலே பண்ணிட்டு, சில பேர் வந்து டிராவல் கிடைக்கவும் பயன்படுத்தும். எல்லா நாளைக்கும் டிராவல் பண்ணிட்டு ஸோ மனசில் அப்படின்னா நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மக்களுக்காக நான் வந்து என்னால் பிடிப்பேன். சரிங்களா? நானும் முடிஞ்சு இதுதான் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த பாட்டு பிடிச்சிங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கேட்ட பாட்டு. இந்த படம் வரும்போது எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு 6 வயசு. 6 வயசுல அப்போ உள்ள அன்னைக்கு கேட்ட அந்த வந்து வயசு வந்து என்ன வாக்கி இப்போ கேட்டா கூட பாட்டை கேட்கும்போது அது ஒன்றா அப்படியே கண்டிப்பாக ஓகேவா? பாய். டிராவலை பற்றி நான் பேசுகிறேன். டிராவல் பற்றி அப்படின்னா அது ரொம்ப பார்த்து டிராவல் வசதி முன்னால் ஒரு 2 வயதும் டிராவல் அப்படிங்கிறது ஸ்டேட்டில் அது கிடைக்கும், எப்போதுமே கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு போகும்போது அந்த மாதிரி நேரங்களில் டிராவல் பார்த்து லாக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் கிடையாது. டிக்கெட்டில் அது போக்குவரத்து ஹாப்பியாக ஆமாம். ஒரு நாள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த ஒரு நிரப்ப சாமி. அடுத்த பலம் ஹாப்பியாக உள்ள போயிட்டு ஆமாம். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெயின் வந்து கிடைக்கலாம். ட்ரெயின் இன்னைக்கு கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட டேட்ஸ் தான் அந்த ட்ரெயின் கிடைக்கும். ட்ரெயின் அதனால் நம்ம இப்போ வந்து சேவத்தில் போயிட்டு இருக்கோம்.
உங்களுக்கு நான் போயிட்டு பஸ்ஸில் ஏறி அப்லோட் பண்ணுறேன். சாரி கைஸ், ட்ரெயினில் வீடியோ போகலாம் பார்த்தேன். பட் ட்ரெயின் டைம் இல்லை, 9 மணிக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எனக்கு டைம் ஆச்சு. நான் அங்கே பஸ்ஸை பிடிச்சிருக்கேன். அதனால உங்களுக்கு நான் வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மூவ் பண்ணுறேன் கைஸ். ஓகே, வீடியோ பாருங்க. ஓ கைஸ், நாம இப்போ வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. சேவட்டோவில் தான் வந்தோம். ஸோ எனக்கு வந்து ட்ரெயின் கிடைக்கல, அதனால் நான் வந்து பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இப்போ போகலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிக்கு வந்து பஸ்ஸில் போகலாம். ஓகேவா? பஸ்ஸில் போயிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ நான் ஓகேவா? ஓகே, பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க. ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு திருச்சிக்கு 3 பஸ் நிற்குது. நம்ம எதுவும் மொதல் போதும் ஃபஸ்ட்டு போதும் அதில் போகலாம். ஓகேங்களா? வீடியோ பாருங்க. ஓகே கைஸ், என்னால் ஏறிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஹலோ கைஸ், நமக்கு இப்போ முன்னாடி 2 பஸ் நிற்கிது. பட் அந்த பஸ் வந்து ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இடம் இல்லை, சீட் இல்லாதனால நான் வந்து இதில் போகலான்னு இருக்கேன். இது எப்போ எடுக்கிறான்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த பஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ஓகேங்களா? வீடியோ பாருங்க கைஸ். இன்னைக்கு நம்மளோட பயணம் வந்து ட்ரெயின் கேன்சல், அதனால இப்போ நான் பஸ்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, பார்க்கலாம். நம்ம ஜேர்னிங் வந்து 2 ஹவர்ஸ் ஜேர்னிங் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட தொடர்ந்து வீடியோ வாங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாரி கைஸ், சொல்லுங்க. நான் இப்போ வந்து ஆக்சுவலி ஜங்ஷன் வந்து வந்துட்டேன். நான் சேவத்தில் வந்து இறங்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டேன். 3 பஸ் இருந்துச்சு. அந்த 2 பஸ் எடுக்க லேட் ஆனால சரி நம்ம இதில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், டிரைவர் தான் வந்துட்டாங்க. கண்டக்டர் தான் வந்துட்டாங்க. பஸ் மூவ் ஆகுது. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் மூவ் ஆகிடும். இது சின்ன மாற்றம், வேற ஒன்றும் இல்லை. ட்ரெயின் வந்து எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு ட்ரெயின் வந்து ரத்து, அதனால வந்து நான் இதில் அவ்வளோதான். சரிங்களா? அப்படியே வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எனக்கு இந்த மேலே கொண்டு போகலாம். ஆமாம் கைஸ், பாருங்க, என்னோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? ஓகே, அப்படியே நம்ம வீடியோவில் போவோம். கண்டிப்பாக அப்படியே வந்துட்டு கூட வாங்க. ஓகேவா? பஸ் மூவ் ஆகுதுங்க. பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. திண்டுக்கல் பஸ் விளையாட்டு பாருங்க. இந்த இரவு நேரத்தில் 8 மணி பொழுதுல இந்த திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் அழகான்னு இருக்கு. நல்லா லைட்டிங்லாம் போட்டு வெளிச்சம் ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்தில் ஹோட்டல் ஐஸ்வர்யா லாஜி இங்கே சுற்றி வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே. ஆமாம், பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் ஒரு பஜாரான ஏரியாவாக இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியேறிட்டு இருக்கு பஸ்ஸு. என்னோட நீங்களும் அப்படியே பயணம் பண்ணுங்க. இந்த பயணம் நல்ல பொழுதாக கடவுளை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. நைட் டைம் வந்து திண்டுக்கல் பார்க்கறதுக்கு நல்லா இதாக இருக்கு.
இன்னும் 1.5 மணி நேரத்துல 1.25 மணி நேரத்துல நம்ம திருச்சி அடைந்து வரலாம். ஆமா, திருச்சியோட நம்மளோட ஸ்டாக் வந்துருக்கலாம். நல்லா இப்போதைக்கு நம்ம நாவலில் தான் இருக்கும். எப்படியும் பாருங்க, நிறைய கடைகள்லாம் இருக்கும். கடைகள், மைக் ஷாப், ஜவுளி ஷாப், எல்லாமே மைக் ஷாப், ஹோட்டல். ஏற்கனவே நம்ம போனப்போ வந்தப்போ திண்டுக்கல் வழியாக தான் வந்தோம். பஸ்ஸில் வந்தோம், ஊட்டு வந்தோம், திருச்சியில் வந்தோம். அந்த ஸ்லாக் வந்து வரும்போது இதே வழியில் வந்து தான் பஸ்ஸில் போச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி போகும்போது அதே வழியில் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெயினில் போயிருந்தா கூட இந்த அளவுக்கு வழியை துணிதான் தெரியல, பார்க்கலாம். ஏன்னா அந்த கூட்டம், அந்த மாதிரி கூட்டத்தில் நம்ம இது எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். நான் வந்து சென்னையில் வந்து வரும்போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்தேன். பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கோஆப்ரேட் பண்ணுறது இல்லை, அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கிற மாதிரி. இதில் பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், ஓகே. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? இல்ல அப்படிலாம் வேணாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பழைய மத்திய பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்தாச்சுங்க. 2 ஹவர்ஸ்ல கரெக்டாக 2 ஹவர்ஸ் டிரைவர் கொண்டு வந்து சேர்த்துறாரு. ரொம்ப ஓகே. இந்த ஜேர்னி வந்து நல்ல ஒரு ஜேர்னி ஆகுது. இல்லை, நான் கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டேன். நான் வந்து பச்சைப்பூ பஸ் ஸ்டாண்ட் போகல, அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அடுத்து லோக்கல் பஸ் பிடிக்கும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, குட் நைட் எல்லாத்துக்கும், குட் நைட். இதோட வீடியோ முடிச்சுக்கேன், பாய். கைஸ், ஹோட்டல் அஸ்வின்ஸ் அங்கே வந்துட்டு நம்ம அப்படியே வாங்கி கடந்து போயிட்டுருக்கேன். சரி, இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக வந்துச்சு, உங்களுக்கு இதாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி போவேன். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, see you.